பாட்டி ராசம்மா. எந்த ஊர் நீங்க? திண்டுக்கல். இங்க என்ன பண்றீங்க? தர்மம் எடுத்து ஏதோ ஆபரேஷன் பண்ண இது பொண்ணுக்கு பெரிய இடத்துல ஆபரேஷன் பண்ணேன். சரி. ஆபரேஷன் பண்ணிட்டு வீட்டுல இருந்தே வீட்டுல வேலை செய்ய முடியலங்க, வீட்டை விட்டு வெளியேறிச்சு மருமக வந்துட்டு. எங்க படுத்துக்கிறீங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல. இங்கேதான் படுத்துக்கிறீங்க? இங்கதான் படுத்துக்கிறேன். எங்க வீட்டுக்காரனால வேலை செய்ய முடியாது. அவர் எங்க இருக்காரு? அவரு ஊர்ல இருக்காரு. என் மகிட்ட விட்டுட்டு வந்தேன். பாத்துக்கம்மா, நான் போயிட்டு ஏதோ கிடைக்கிறத ஆயிட்டு வர்றேன். இப்போ 20 நாளைக்கு ஒரு வருஷம் 10 நாளைக்கு ஒரு வருஷம் போயிட்டு வருவேன். போய் அவருக்கு செலவு காசு கொடுத்துட்டு பிள்ளைகளை பேர பிள்ளைகளை பார்த்துட்டு ஏதோ ஒரு நேரம் இல்லைன்னா ஹோட்டல்ல காசு கொடுத்து வாங்கிட்டேன். அப்படியே பட்டினியா படுத்துறீங்க? இல்ல ஆண்டவன் அதுக்கு அந்த அளவுல சளி காய்ச்சல் இந்த 2-3 நாளா. நாளைக்கு ஊருக்கு போலான்னு இருக்கு. காசு கொஞ்சம் பாத்துக்கலாம், அப்புறம் போலான்னு இருக்கு. ஏமா இப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, அங்க போன அந்த கடனைகளை அடைக்கணும்ல, அதுக்காக வாங்க நாணயத்தை காப்பாத்தணும்ப்பா. பிச்சை எடுத்தா எங்க அப்பா சொல்லுவாரு, பிச்சை எடுத்தாலும் கௌரவமா பிச்சை எடுக்கணும் பாரு. 2-3 நாள் கழிச்சு கூட எனக்கு ஆசை பார்த்து நான் பணம் தரேன். இப்போ உங்க வீட்டுல வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பணம் பார்க்க ஹாஸ்பிட்டல் போறதானே பணம் கேக்குறீங்க. அதுக்காக தான் நீங்க கையேந்துறீங்க. எனக்கு உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கும் அவருக்கும் பாக்குறதுக்கும் வீட்டுக்கு போறதுக்கு நான் பணம் தரேன். ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? போயிட்டு ஏன் இப்படி உடம்பு முடியலங்கிறீங்க? ஊசி போட்டாதான் சரியா போகும். சரிப்பா. இப்படி வெயிலையும் மழையிலும் இப்படி இருக்குன்னு தேவையில்ல. சரி. என்ன ஒரு மகன் மாதிரி நினைச்சுக்கோங்க. நான் அப்படி நினைக்கல, நீங்க தான் பிள்ளை மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்குது. ஒரு நிமிஷம் பாருங்க, நான் உண்மையிலேயே நான் கடவுளை தான் ரொம்ப நேசிப்பேன். அதையும் கொஞ்சம் பாத்துக்கலான்னு கொஞ்சம் காசை பாத்துக்கிட்டு போகலான்னு இருக்கிறேன் சாமி. இப்ப நான் பணம் கொடுத்தா நீங்க என்னைக்கே ஊருக்கு போறீங்களா? இந்த காலையில தான் போக முடியும். அங்க போய் இல்லப்பா, இப்ப போகணும்னா அங்க ரவையில நைட்ல பஸ் கிடையாது. சரி. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புனாக்க வெள்ளனாவே போயிருவேன். இந்த வெயில் வராங்களே, வெயில் பட்ட என்னால தாங்க முடியல. நீங்க கையேந்தி உங்க மகளையும் பாத்துக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரையும் பாத்துக்கிறீங்க. ஆமாப்பா. காசு நான் பெருசா நினைக்காம அள்ளி அரைச்சிருக்கேன். பிள்ளைகளை செஞ்சுட்டு இன்னைக்கு நான் வெத்தால தெருவும் இருக்கு. என்ன பண்றது, நம்ம நேரங்காலம். என்னை மாதிரி கஷ்டம் யாரும் பட மாட்டேன். நான் வெளிப்படுத்தி சொல்ல மாட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் வேண்டது, யாரு மொழிச்சாலும் ஒரு உதவி கிடைக்காதா? கடவுள் நமக்கு கைகால் நல்லா இருந்தாவே நம்ம கண்டிப்பா சம்பாதிக்கலாம். என்னம்மா நீங்க செய்யற உதவிதான் எனக்கு பெரிய உதவி. சரிப்பா. பணம் இருக்குமா? சரிப்பா. சரியா? நீங்க தாராளமா இதுல ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கார பார்த்தலாம். உங்க உடம்பையும் முதல்ல பாக்கணும். அதுதான் சரியா? பணம் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சரிப்பா. நீ உதவி பண்றது கடவுளுக்கு இந்த மூலியத்துல போய் அவங்களோட யாரும் இல்லாத ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் உங்ககிட்ட பேசியிருக்காரு கடவுள். ரொம்ப நன்றிம்மா, பெரிய வத்தலாம். நீங்க நல்லா இருந்தா போதும். இது உங்களுக்கு ஒரு சேலை தரேன், அசிங்கமா இருக்கு. நாளைக்கு ஊருக்கு போறப்ப நல்லா நீட்டா போங்க. வேற எதுவும் சாப்பிடுங்க? சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு வேண்டாம். ஜூஸ் ஏதாவது? இன்னும் கூட வேண்டாம். நான் இங்க நல்லா இருந்தா இந்த உதவி செஞ்சீங்க பாத்தியா, இது அவரு கொடுத்து உப்பு தண்ணி நினைச்சிட்டு சரி. ஊருக்கு போறீங்க, போறப்ப நல்லா நீட்டா போங்க. சரிங்க. சரிங்க. இது சேலை உங்களுக்கு வாங்கிட்டு வரணும். என்னோட கிஃப்ட் வச்சுக்கோங்க. சரி. தாய் மாதிரி நீங்க, நான் தாய் மகன். ஆண்டவரே, இவர் எந்த காரணத்தை கொண்டு எந்த ஒரு ஆபத்துலையும் சிக்காம நல்லபடியா இருந்து அவங்கள நல்ல முறையில வாழ வைக்க உத்தரவு கொடுங்க ஆண்டவரே. திறமையை கொடுக்கணும், நல்லா வலுவா கொடுக்கணும். அவங்க என்ன கேட்கறாங்களோ அவங்க கொடாம கொடுத்துருங்க ஆண்டவரே. உங்களை மன்றாடி கேட்கிறேன் ஆண்டவரே. உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன் ஆண்டவரே. எங்க மன்றாட்டை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்ஸ்.